ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹாய் சார். உங்களை இங்க பாப்பன்னு நினைக்கவே இல்ல. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு இங்க போட்டி நடத்துறவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்க. போட்டியை நடத்துறவங்களா? ஆமா, போன வருஷம் நடந்த போட்டியில நம்ம கம்பெனி தானே ஸ்பான்சர், நான் தானே கோஆர்டினேட் பண்ணேன். சோ அவங்க இத நினைவுல வச்சுக்கிட்டு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் சித்தியை கூட்டிட்டு வந்தேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். தமனா, உன் கழுத்துல என்ன ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு? அவங்கதான் அழக மெருகேத்திக்கிறாங்கன்னு எதையோ பூசிக்கிறாங்களே, அப்படி ஏதோ கிரீம பூசி அது ஒத்துக்காம அலர்ஜி ஆயிருக்கும். ஏன் தமனா, அப்படிதானே? தமனா, உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அன்நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத. என்ன இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. சரி பாப்போம். ஆமா சார், போன வருஷம் நடந்த போட்டியில பொம்மி தாத்தா உதவியோட போட்டியில கலந்துக்கிட்டு அஞ்சலி ஸ்வீட்ஸையே தோக்கடிச்சிட்டா. இந்த வருஷமும் அதே கதை தான் கண்டினியூ ஆக போகுது. பொம்மி அஞ்சலி ஸ்வீட்ஸ தோக்கடிக்க கணபதி ஸ்வீட் சார்பா போட்டி போட போறா. சரி வா போலாம். ஆக மொத்தத்துல ஒரு குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு எதிரும் புதிருமா போட்டி போடுது. எனக்கு என்னமோ இத நல்ல சான்ஸா தான் நான் பாக்குறேன். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோங்கிற மாதிரி. நேத்ரா, இந்த விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமானது இல்ல. ஏன்? பத்மநாபன் கூட்டிட்டு வந்திருக்காரே ஒரு ஷெஃப், அந்த ஆளு சாதாரண ஆளு இல்ல. இது வரைக்கும் அவர் எந்த போட்டிக்கு போனாலும் ஜெயிக்காம விட்டதே கிடையாது. பொம்மிய பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்ல. ஏற்கனவே இந்த போட்டியில அவ ஜெயிச்சிருக்கா. சோ நம்மளோட ரெண்டு எதிரிகளும் நாம நினைக்கிறத விட ரொம்பவே திறமைசாலிகளா இருக்காங்க. அதனால ரெண்டு பேர் மேலயும் நம்ம பார்வை வச்சிட்டு இருந்தோம்னா எந்த எதிரியுமே நம்ம நினைச்ச மாதிரி ஜெயிக்க முடியாம போயிடும். அப்புறம் என்னதான் சித்தி பண்றது? ஒருத்தரை போட்டிக்கு முன்னாடியே காலி பண்ணணும், இன்னொருத்தரை போட்டியில நாம எதிர்கொண்டு ஜெயிக்கணும். நீங்க சொல்றது என்னவோ கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடத்தி தாங்க ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இந்த பொம்மி மூலமா சித்தார்த்துக்கு தோல்வி வந்து சேரணும். சோ பொம்மி போட்டியில கலந்துட்டே ஆகணும். அப்பதான் பொம்மிய சித்தார்த் வெறுத்து ஒதுக்குவான். புரிஞ்சிருச்சு, என்ன பண்ணணுங்கிறது தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏய் ரம்யா, என்னமா ஆச்சு? Are you okay? All good? நீதானா? இங்க வா. வாடா. நான் இங்க ஜாலியா சிவனேன்னு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ ட்ரை பண்றியா? சும்மா. ஐயோ, எனக்கு எதுக்கு? அதுவும் இல்லாம நான் அவ்வளவா பாதுகாப்புக்காக கன்னை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது. நான் சொல்லி தரேமா, இந்த அப்படி. அது எப்படி சார்? அதுக்குதான் நம்ம ஆதித்யா அங்க இருக்காப்லையே. என்னடா நீ போய் அங்க போய் நில்லு. வா. போட்ட ஆப்பிள் நல்லா தொடச்சுக்கலாம், அப்பதான் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா மாத்தி சுட்டுட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன என்ன அட்டென்ஷன்ல நில்லு, ஆடாம அசையாம ஒரே இடத்துல நிக்கணும். ஓகே? ஏய், நகரக்கூடாது, அப்புறம் மூஞ்சில பட்டுரும். சரியா?
சிரிக்கிற? நானும் சும்மா சிரிக்கிறேன். இப்படி காமெடி பீஸ் மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்றது? அங்க இருந்து பயங்கர சீரியஸ் பீஸ் மாதிரி வந்து இப்படி காமெடி பீஸ் மாதிரி நிக்கிறேன். நிவாஸ், முதல்ல இதெல்லாம் எடுத்து விடு. அங்க என் மேல அவ்வளவு எரிஞ்சு விழுந்தல்ல, இப்போ உடம்பு சுத்தி எவ்வளவு பல்ப் எரியுதுன்னு பாரு. முதல்ல ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லு, அப்புறம் நான் அதெல்லாம் எடுத்து விடுறேன். முடியாது. நான் எதுக்கு வரணும்? அப்போ ஓகே, நான் அதுக்கு இந்த பல்ப் எல்லாம் எடுக்கணும். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த லைட் எடுக்கிறதுக்கு நான் உன் வேலைக்காரனா? நான் வரேன்ப்பா. நிவாஸ், நிவாஸ், இரு இரு இரு. ப்ளீஸ் நிவாஸ், நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன். எடுத்து விடு. இடுப்பு வலிக்குதா? பேசாம ஒண்ணு பண்றேன். எங்க ஊர்ல இடுப்பு வலிக்குன்னு ஒரு வைத்தியம் சொல்லிருக்காங்க. அந்த வைத்தியத்தை மட்டும் பண்ணா எல்லாம் சரியாயிடும். உங்க ஊர் தானே ஏன் ஊரும்? என்னமோ புதுசா சொல்றீங்க. அதேதான் நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல ஒரு வைத்தியம் ஒண்ணு சொல்லிருக்காங்க. என்ன வைத்தியம்? இரு வரேன். கிடைச்சிருச்சு. அது இந்த குச்சியை வச்சு அடிப்பட்ட இடத்துல ஓங்கி ஒண்ணு வச்சா எல்லாம் சரியாயிடும். இங்க ஓட இல்ல. அவளும் நாளைக்கு உங்களோட சரிசமமா போட்டி போட போறா. நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே சார். சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க குடுக்கற பணத்தை வாங்கிட்டு நீங்க கிளம்பிட்டா நல்லதுன்னு தோணுது. இல்லனா அவங்க குடும்ப பிரச்சனை உங்களுக்கு அவமானத்தை தேடி தந்துருமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் எங்களை கூப்பிடலாம். சரி சார், நீங்க கிளம்புங்க. குடும்பத்துக்குள்ள அப்படி என்னப்பா பிரச்சனை? அது ஒரு பெரிய குடும்பம் ஆச்சப்பா. இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா தான் இருக்கா. அந்த பொண்ணை கொஞ்சம் நான் மீட் பண்ணணுமே. சார், உங்கள மாதிரி பெரிய ஆட்கள்லாம் அவளை எதுக்கு சார் போய் பார்க்கணும்? எங்கேயோ ரோட்டோரம் அதிர்ஷ்டம் வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு சார் அது. சேச்சே, அவளை பெரிய ஆளாக்கிறதுக்காக நான் சொல்லப்பா இத. இவ்வளவு பெரிய ஸ்வீட் கடையை எதிர்த்து, அதுவும் சொந்த மாமனாரே எதிர்த்து போட்டி போடுறானா? அவ யாரு என்னன்னு நான் பார்க்க வேணாமா? நீங்க உடனே கூட்டுவாங்க அவளை. தாராளமா சார். உங்க ரேஞ்ச் என்ன? இத கூட நான் செய்ய மாட்டேனா சார்? நான் உடனே அனுப்பி வைக்கிறேன் சார். சரி, அனுப்பா. பொம்மி ஒரு ஓரத்துல அவளுக்கு தெரிஞ்சதா அவ பண்ணட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் கணபதி ஸ்வீட்ஸ்ங்கிற பேர்ல போட்டியில கலந்துக்கிறது அவளுக்கு ஒரு தனித்தன்மைய கொடுக்கும் சார். அதான் சார் எனக்கும் வேணும். சரிப்பா, பாப்போம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் பொம்மி. சார், நீங்களும் போட்டியில ஜெயிக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. போயிட்டு வா. சார், நாங்க வரோம். சரி. நேர்ல எங்க அம்மா வந்து சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. போட்டின்னு வரும்போது எதிரில நிக்கிறது யாருன்னு நான் பார்க்கவே மாட்டேன். ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம். பிள்ளையாரப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன வேம்பு சார் அப்படி பாக்குறீங்க? நான் பாக்குறது நீ பாக்காத வரைக்கும் முகத்துல சந்தோஷம் துள்ளி விளையாடுச்சு. இப்ப நான் பாக்குறத நீ கவனிச்சதும் முகத்தை மாத்தி வச்சுக்கிட்ட. எப்படி இருந்தாலும் அமிர்தலிங்கம் சார் ஜெயிச்சு அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருவாரு. அவர் கூட நாம போட்டி போட்டாலும் தோத்துருவோன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சந்தோஷம் தானே உன் முகத்துல வந்தது. ஐயோ, என்ன வேம்பு சார், உங்களுக்கு நான் சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க என்ன நம்பாம இப்படி கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? அதுவும் அத்தையோட பாத்திரம் அகப்பை எல்லாம் கொடுத்திருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு ஒரு புது பொம்மைய நீங்க பாக்க போறீங்க. நான் விடவே மாட்டேன்.
இந்த போட்டியில இறங்கி ஒரு கலக்கதான் போறேன். அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஆகுது ஒன்னாவது எதையுமே நான் பார்க்கவே மாட்டேன். நாளைக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. உள்ளுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு முகத்துல அதை காமிக்காம நடிக்கிறல்ல, வர வர நீ ரொம்ப நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நல்லாவே தெரியுது. மம்மி தொடச்சுக்கோ, ரொம்ப வழியுது. ஐயோ வேம்பு சார் என்ன சார் இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவேனா? உன்னை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஐயோ வேம்பு சார். பொம்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ போறேன்னு பார்த்தா எவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த. அவ கூட வாழ மாட்டேன்னு துணிச்சலா சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாளா இருக்கு. உன்னோட தைரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியும்டா. தாத்தா பேசாம இருங்க தாத்தா, முதல்ல என்னன்னு கேளுங்களேன். நீ பேசாம இருமா, அவன் பேசட்டும். ஐயோ இப்பவும் அவன் சவாலோட தான் வந்திருக்கான்னா அவன் என் பேரன்னு நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். பெருசா பொம்மிய மதிக்கணும், அவ திறமைய வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அவளை துச்சமா நினைச்ச அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு முன்னால அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவ அப்பா பேர்ல ஸ்வீட்டு கடை ஆரம்பிச்சு அவளை முதலாளியா அங்க உட்காத்தி வைப்பேன்னு பேசின வீர வசனம் எல்லாம் மறந்து போச்சா? வீராப்பா சவால் விட்டுட்டு இப்ப பயந்து போய் போட்டில இருந்து பின்வாங்குறேன்னு வந்து நிக்கிறியே, உன்னெல்லாம் என்னடா சொல்றது? ஐயோ தாத்தா என்ன தாத்தா? தாத்தா நான் விட்ட சவால் விட்டாத்தா. கண்டிப்பா இந்த போட்டியில அஞ்சலி ஸ்வீட்ஸ் கணபதி ஸ்வீட்ஸ் ஜெயிச்சே ஆகும். போட்டியில சந்திக்கலாம். வா. ஐயோ தாத்தா என்ன சித்தி இந்த தாத்தா இப்படி பேசி கவுத்துட்டாரு? என்ன பத்து, நீ என்ன பேசணும்னு நினைச்சியோ அது அத்தனையுமே நான் உன் மனசாட்சி மாதிரி பேசிட்டேன் பாத்தியா? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? அவனே போட்டியில இருந்து விலகிறேன்னு சொல்ற மாதிரி தான் வந்தான். நீங்க தேவையில்லாம அவனை ஏத்தி விடுற மாதிரி பேசி அவனை இன்னும் தூண்டி விட்டு டோட்டலா கெடுத்து விட்டீங்களேப்பா. என்னடா பத்து இப்ப வந்து இப்படி சொல்ற? நான் பேசும்போது என்ன பேச விடாம தடுக்க வேண்டியதானே? மூச்சு விடாம பேசிட்டு இப்ப வந்து தடுக்க வேண்டியதானு கேக்குறீங்க? சரி கிளம்பலாம், இருங்க வரேன். என்ன நீ இப்படி விறுவிறுக்க வேலை செஞ்சுட்டு இருக்க? என்ன பண்றது, செஞ்சுதானே ஆகணும். இந்தா தொடச்சுக்கோ. இல்ல தம்மனா, நிறைய வேலை இருக்கு. கையில பேக் எல்லாம் வேற வச்சிருக்கேன். நாமளே தொடச்சு விட்டா அண்ணா. வேம்பு சார் ஏன் நெத்தி எல்லாம் வேர்வையா இருக்கு? இருங்க நான் தொடச்சு விடுறேன். சரி இதெல்லாம் நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அவன் எவ்வளவு பெரிய இன்ஜினியர் தெரியுமா? அவனை போய் இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க? அவர் எவ்வளவு பெரிய இன்ஜினியரா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் ஏன் புருஷன். இப்படி பின்னாடி வழியில வந்து கர்ச்சிப்ப வச்சு அவரு நெத்திய தொடைக்கலான்னு யோசிச்சல்ல? எனக்கு உன்னோட புத்தி எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என் முந்தானையில தொடச்சதுக்கு அவர் எதுவுமே சொல்லாம ஏத்துக்கிட்டாரு. அதுதான் பொண்டாட்டிக்கும் ரோட்ல போறவளுக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு வேம்பு சார் இப்போ என் கூட நிக்கிறாரு. நீயும் நேர்மையா இருந்தா ஒரு ஃப்ரெண்டா உன் கூட வந்து நிப்பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பாக்காத. அப்படி பார்த்தா நீ ஏற்கனவே பண்ண விஷயம் பூராவும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது வரும். ஜாக்கிரதை. உன்னை கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. சித்தார்த் சாதிச்சிட்டான், பொம்மியையும் சாதிக்க வச்சுட்டான். என்ன சார், கடை ரொம்ப சின்ன கடையா இருக்கு? சார் போட்டியில கலந்துக்க கடை இருக்கணுங்கறதா முக்கியமான கண்டிஷனே தவிர அது சின்ன கடையா பெரிய கடையான்னு அளவுகோல்ல ஒண்ணும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே சார்? ஆமாமா, அந்த மாதிரில எதுவும் இல்ல. ஸ்வீட் கடைன்னு ஒண்ணு இருந்தா போதும். கண்டிப்பா சார். அந்த பொம்மி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கேன்.
பத்மநாபன் சார், எல்லாமே பக்கவா இருக்கு. மிஸ்டர் பத்மநாபன் சார், பொம்மி சித்தார்த் 2 பேர் பேர்லயும் கடை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ பொம்மி இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. பத்மநாபன் சார், இந்த விஷயம் இருக்கட்டும். போட்டியே தொடங்க போது. இதுவரைக்கும் அஞ்சலி ஸ்வீட் சார்பா கலந்துக்கிற ஷெஃப் அமிர்தலிங்கம் சார் இன்னும் வரவே இல்லையே. சார் இருங்க சார், நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். போங்க, சீக்கிரம் போங்க. மாப்ள, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சார் என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வரலாமா? சரி சித்தி, வாங்க போலாம். என்ன ஆதித்யா இது? இந்த தேவநாயகம் போட்டிக்கு வந்திருக்காரு. அக்கா, யார் அந்த என்னக்கா? நீ அடிச்சு தூள் கலப்பிடுவக்கா. பயப்படாம போட்டியில கவனம் செலுத்துக்கா. அப்பா, என்னப்பா நீங்களா கலந்துக்க போறீங்க? ஆமாண்டா பத்து, உன் முகவாட்டத்தையும் தலைகுனிவையும் என்னால தாங்க முடியலடா. அது மட்டும் இல்ல, 2வது அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல இந்த போட்டியில கலந்துக்க ஆளே இல்லங்கிறது என் மனசை என்னமோ பண்ணிடுச்சுடா. இன்னைக்கு நானா மத்தவங்களான்னு பாத்துறா ஒரு கை. அஞ்சலி ஸ்வீட் சார்பா மிஸ்டர் தெய்வநாயகம் சார் கலந்துக்க போறாரு. எல்லாருக்கும் இது ஆச்சரியமா இருந்தாலும் இது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு. என்ன தாத்தா இதெல்லாம்? சித்தார்த், இந்த சிங்கிள் கரண்டியில தான் என் வாழ்க்கையே ஆரம்பிச்சேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதாண்டா களத்துல இறங்கிட்டேன். சூப்பரா இருக்கீங்க. மணக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இன்னும் அவர்கிட்ட சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. நீயே அவரை ஜெயிக்க வச்சிருவ போல இருக்க. இங்க பாரு, இப்போ அவரு அஞ்சலி ஸ்வீட் சார்பா போட்டியில கலந்துக்க வந்திருக்காரு. அஞ்சலி ஸ்வீட் சார்புல அமிர்தலிங்கம் வந்தாலும் சரி, தெய்வநாயகம் வந்தாலும் சரி, ஜெயிக்கிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும். புரியுதா? எப்படி வேம்பு சார் தாத்தா கிட்ட நான் போட்டி போடுறது? மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. பூமி, இங்க பாரு, மகாபாரதத்துல முதல் நாள் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி என் சகோதரர்கள் என் தாத்தா கூட சண்டை போடுறதுன்னு தயங்கினாரு. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன செய்ய சொன்னாரு? ஸ்வீட் செய்ய சொன்னாரா? சொல்றேன் கேளு. கடமைன்னு வரும்போது உறவெல்லாம் கண்ணு முன்னாடி நிக்க கூடாத. செய்யற வேலைய சிறப்பா செய்யன்னு சொன்னாரு. அதுதான் பகவத்கீதை. அத முழுசா கேட்டு சண்டையில இறங்கி ஜெயிச்சாரு அர்ஜுனன். அதே மாதிரிதான் நீயும் உன் கண்ணு முன்னாடி மண்பாண்டங்களையும் கறி அடுப்பையும் வச்சு சமைக்க ரெடி ஆகுறாங்க. இதுல என்ன ரகசியம் இருக்குன்னு நம்ம அவங்க கிட்டே கேட்போம். நீங்க சொல்லுங்க பூமி மேடம். நிறைய பேருக்கு மண்பானையையும் கறி அடுப்பையும் பார்த்து சிரிப்பா இருக்கலாம். அந்த காலத்துல இதுதானே இருந்துச்சு. அப்போ எங்க கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பெல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் இப்படிதானே சமைச்சாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இத பார்த்தா சிரிப்பா இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரி மண்பாண்டங்கள்ல சமைக்கிறத இப்ப மறந்து போனதுனாலதான் பல நோய் நொடிகளோட டாக்டரை தேடிக்கிட்டு இருக்கோம். வைத்தியனுக்கு குடுக்கறத வணிகனுக்கு குடுன்னு அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க. மண்ல சமைக்கிறதுனால அதுல இருக்கிற சத்துக்கள் உடம்புல சேருங்கிறது ஐதீகம். மண்ல இல்லாத சத்துக்களே இல்ல. நம்ம உடம்பு மண்ணுல இருந்து தான் வந்துச்சு, மண்ணுக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க. அதனால மண்பாண்டத்துல சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரொம்ப நன்றி மேடம், வாழ்த்துக்கள். பொம்மி மேடம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொம்மி மேடமுக்கு அவரோட கணவர் சித்தார்த் கூட இருக்கிறது ரொம்ப பலமா இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னு அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். இப்போ எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா மாறிக்கிட்டு இருக்க. சாஃப்ட்வேர் படிச்சவங்க அவங்க வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட போட்டியில அகப்ப மண் பாத்திரங்கள், வாழை இலை இதையெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதுதான் பொம்மியோட ஐடியாவும். டேய் பேராண்டி, அடுப்பாடா முக்கியம். அடுப்புக்கு மேல என்ன சமைக்கிறோங்கிறது தாண்டா முக்கியம். அதுல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏன்னா என்னோட அனுபவம் தான் உங்க வயசு. சூப்பர் தாத்தா. பொம்மி நீ ஆரம்பி, அவங்களெல்லாம் ஒன்னும் பாக்காத. போட்டியாளர்கள் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. அப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம்ல? இனிப்பு போட்டி 2022 இனிதே தொடங்குகிறது. முதல் ரவுண்டு பரபரப்பா ஆரம்பிக்க போகுது. அனைவரும் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஹேய் சூப்பர் பொம்மி, சூப்பர் அண்ணே, கலக்கிட்டீங்க. கலக்கிட்டமா, சூப்பர். பாத்தீங்களா சுத்தி, இந்த குடும்பம் இவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. அதனாலதான் இவ இவ்வளவு திமிரு காமிக்கிறா. பொம்மி சூப்பர்மா, கலக்கிட்ட. நான் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு. நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்திட்டோமா. நீ ஜெயிச்சு இந்த தாத்தாவை பெருமைப்படுத்திட்ட. இப்போ உன் புருஷனுக்கு சந்தோஷம் தானே? என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பரிசு வாங்கி நீங்க 2வது பரிசு வாங்குறத பாக்க என் மனசு ஆறவே மாட்டேங்குது தாத்தா. இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிருக்கவே கூடாது. தப்பு. நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன் தாத்தா. ஐயோ, நான் உங்களை எதிர்த்து போட்டியிடாம இருந்திருக்கலாம். இல்ல அந்த ஸ்வீட் இப்படி விழுந்ததுல நான் தோத்து போயிருக்கணும். நீங்க 2வது பரிசு வாங்கினதுல எனக்கு மனசு தாங்கல தாத்தா. என்ன பொம்மி இப்படி பேசுற? இது முழுக்க முழுக்க உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. என்னடா பத்து, அப்பா நம்ம கடை சார்பா போட்டியில கலந்துகிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டேன் பத்தியா? இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அடுத்த ரவுண்ட்ல இப்படி ஏதாவது நடக்கும், அதனால வீட்ல ஏதாவது பிரச்சனை வரும். அந்த நிலைமையெல்லாம் இப்ப வேண்டாம். நான் போய் ஆர்கனைசர்ட்ட பேசுறேன். எப்படியாவது வேற ஒரு செஃப் அஞ்சலி ஸ்வீட் சார்பா நிக்க வைக்கிறேன்னு. இந்த போட்டியில அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்க வைப்பேன். அஞ்சலி ஸ்வீட்ஸ் உன் பேருக்கு வரணும், அதான் என்னோட ஆசை. அதுக்கு என் பரிபூரணமான வாழ்த்துக்கள். பாத்தீங்களா மச்சான் என்ன நடக்குதுன்னு? மாமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. பொம்மினாலே அவருக்கு ஒரு படி மேலதான். இந்த பொம்மி எல்லாரையும் அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டு மயக்க வச்சிருக்காளோ தெரியல. தாத்தா, பத்மநாபன் பெரியப்பா அங்கிருந்து கோவமா பார்த்துட்டு இருக்காரு. சித்தி அங்க பாருங்க, பத்மநாபன் அங்கிள் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பூமி தொலைஞ்சான்னு நினைக்கிறேன். வேணும் அவளுக்கு. அப்பா என்னடா பத்து, அப்பா நம்ம கடை சார்பா போட்டியில கலந்துகிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டேன் பத்தியா? நடந்த கூத்தெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்களை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் முத பரிசு வாங்கணும்னு சொன்னேனா இல்லையா? நீங்க போட்டியில தோத்ததும் இல்லாம ஜெயிச்சுட்டு வந்த பொம்மிய பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா பத்து, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிமா பேசுறது? அப்பா பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம். டேய் பத்து, என்னடா பேசுற? துரோகம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் நீ பேசாத. ஸ்வீட் தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே நேர்மையை கைவிட்டதே இல்லப்பா.
அதுதான் என்ன இவ்வளவு பெரிய உயரத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. இங்க பாருங்கப்பா, பொம்மி அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஜெயிக்கணும்னு நினைச்சு டேபிள தட்டி விட்டுட்டு தோக்குற நிலைமையில இருந்தா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. ஆனா நீங்க அவளுக்காக விட்டு கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் அவ ஜெயிச்சிருக்கா. அது எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. டேய் பத்து, பொம்மிய தள்ளி விட்டதா இருக்கட்டும்டா. அவ அப்படி நினைச்சாலும் அவ தோக்கட்டும்னு அந்த கடவுள் நினைக்கலையடா. நானா இருக்கிறதுனால ஒரு பிரைஸ வாங்கி 2வது இடத்துக்கு வந்தேன்டா. ஆனா நீ அமிர்தலிங்கம்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தியே, அவரு போட்டியிலேயே கலந்துக்காம ஓடிட்டாரே. போ, அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அடுத்த ரவுண்ட்லயும் இப்படி ஏதாவது நடக்கும், அதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும். அந்த நிலைமையெல்லாம் இப்ப வேண்டாம். நான் போய் ஆர்கனைசர்கிட்ட பேசுறேன். எப்படியாவது வேற செஃப் அஞ்சலி ஸ்வீட் சார்பா நிக்க வைக்கிறேன். இந்த போட்டியில அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்க வைப்பேன். ஐ டோன்ட் மைண்ட். ஜெயிக்கட்டுமே. டேய் பத்து, என்ன சித்தி, இவளை என்ன பண்ணாலும் அசைக்கவே முடியல. பாருங்களேன், எவ்வளவு கோமா வந்து பத்மநாபன் அங்கிளே இப்படி கடுப்பாய் போயிட்டாரு பாத்தீங்களா? பொம்மி, இந்த பத்மநாப வெறும் வாய் உதாரதாமா. உன்னை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். ஆமா, எங்க உன் புருஷன்? இங்கதான் தாத்தா இருந்தாரு. நான் போய் ஓகே சரி போமா. நீதான் மாட்டிக்கிட்ட. பாட்டில் போய் நின்னது நிவாஸ் முன்னாடிதான். சோ இந்த கப்பல்ல இருக்கிற ஒரு டாஸ்க் நான் இப்ப எடுக்க போறேன். அத நிவாஸ் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது. எடுத்த உடனே நான் தான் பண்ணணுமா? கேம்ஸ் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா உனக்கு? பாட்டில் யார் முன்னாடி நிக்குதோ அவங்க தான் கேம் விளையாடணும். இல்ல நீதான் விளையாடணும். இந்த பாட்டில் யார் முன்னாடி நின்னதோ அவங்க தன்னோட பேர கையில தூக்கிட்டு சுத்தி வர வேண்டும். அதெல்லாம் முடியாது. வேற ஏதாவது வேணா சொல்லுங்க, பண்றேன். முடியாது, தூக்கிதான் ஆகணும். இல்ல என்னால முடியாது. தூக்கிதான் ஆகணும் நிவாஸ். முடியாது, தூக்கிதான் ஆகணும். தூக்கணும். என்ன நிவாஸ் யோசிக்கிற? கம் ஆன், டு இட். சாரி ஃப்ரெண்ட். இங்க எங்க சித்தார்த் பொம்மிய காணோம்? அண்ணன் போட்டி முடியற வரைக்கும் அண்ணிய எங்க கூட சேர விடாம புடிச்சு வச்சிருக்காரு. வாட்? போட்டியில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எதிரிதானா. ஒருத்தன் பொம்மி பாவம். இல்ல அண்ணன் கண்ணுல மண்ணை தூவிட்டு எப்படி ஆச்சும் வரேன்னு அண்ணி சொல்லிருக்காங்க. ஐயோ, யாராவது? ஐயோ பொம்மி, விட்டா என்னையே அடிச்சிருவீங்க போல இருக்கே. போலீஸ்காரன் புத்திய தங்கச்சிக்கிட்டே காட்டுறீங்க பாத்தீங்களா? ஐயோ சாரிமா, சாரி. என்ன பொம்மி இது கோலம்? வேம்பு சார் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். தூங்கவே மாட்டேன்ட்டாரு.
நான் என்ன பண்ணட்டும் தாத்தா? அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரா, அதனாலதான் நான் இந்த போர்வையை போத்திக்கிட்டு ரூமை விட்டு தப்பிச்சு வந்துட்டேன். பாருங்களேன். சரி சரி, இப்ப அண்ணி வந்தாச்சு, மறுபடியும் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே எஸ். ரம்யா ஒரு பாடலை பாட வேண்டும். சரி வெயிட், பாடு. சூப்பர்! ஏய்! நான் பஸ்ல வந்து இறங்கிட்டேன். இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வரணும்னு சொல்றாங்க. நான் இங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் உடனே கிளம்பி வரேன். பொம்மி போட்டியில கொஞ்சம் பதட்டமா இருப்பா, நீங்க அவ கூடவே இருங்க. நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஆண்டி ஆட்டோ வருதான்னு பாருங்க, இல்லனா நானே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம் தம்பி. யாரும் தெரியல, அந்த அம்மா கார்ல அடிச்சு போட்டு போயிட்டே இருக்காங்க. ஹலோ ஆண்டி. ஏய் நில்லுடா. ஹலோ. ஐயோ கீழே விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. எந்திரிங்க. புடிங்க. ஹலோ. பாத்துமா, பாத்து எந்திரிங்க. அம்மா எங்க? ஆண்டி வந்தாச்சு, உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா போட்டியாளர்கள் எல்லாரும் இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டுடலாமா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா சேது, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது தற்செயலா நடந்ததா இல்ல யாராவது பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நான் உடனே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி நீ போ, நான் இங்க பாத்துக்கிறேன். ஓகே ஓகேடா. அண்ணா எங்கடா கிளம்பிட்ட? வினய், ஒரு முக்கியமான விஷயம். பொம்மிக்கு நாம பேசுற விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. ஐயோ இங்க பாரு, என்ன பத்தி கேட்டா நான் ஆபீஸ் வேலையா அவசரமா வெளியே போயிருக்கேன்னு சொல்லி சமாளி. ஓகேவா? கிருஷ்ணவேணி ஆண்டிக்கு அடிப்பட்ட விஷயம் பொம்மிக்கோ தாத்தாவுக்கோ சுத்தமா தெரிய வேண்டாம். எப்படியாவது போட்டி முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அப்புறம் வினய், ரொம்ப முக்கியமான விஷயம், பொம்மி கிட்டயோ தாத்தா கிட்டயோ யாரும் போய் எந்த விதத்திலயும் பேச மட்டும் விட்டுறாத. ரொம்ப கவனமா இரு. ஓகே? ஓகேண்ணா. இப்படித்தான் ஒரு ஆர்டர் நைட்டோட நைட்டா செஞ்சு கொடுத்தாகணுங்கிற நிலைமை. நான் மட்டும்தான் இருந்தேன். வேக வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் மெழுகுவத்தி ஏத்திட்டு ஸ்வீட்டுங்களை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா காத்துல மெழுகுவத்தி திடீர்னு நனைஞ்சு போச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? வேற என்ன பண்றது, ஏதோ பார்த்த இடம் பழகின இடம் தானேன்னு குத்து மதிப்பா இருக்கிறத வச்சு ஸ்வீட்டை பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா அடுத்த நாளே வழக்கமா இருக்கிறத விட அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்டு கிடைச்சது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.